டிஃபை டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸுன்றது அசுர வேகத்தில் வளர்ந்துக்கிட்டு மட்டும் இல்லை, மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்குது. ப்ளஸ் எவால்வ் ஆகிக்கிட்டும் இருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய டிஃபை உலகத்தில் ட்ரேடிங்காக மனிதர்கள் மட்டுமே பட்டனை கிளிக் பண்ணி ட்ரேட் செய்வது கிடையாது. அதற்கு மாற்றாக ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து மிக கடினமான சில வேலைகளுக்காகவும் மிக கடினமான சில யுக்திகளை கையாள்வதற்காகவும் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. மனிதர்களாகிய நாம் நம்மளால் முடியாத சில விஷயங்களை ட்ரேடிங்கில் துல்லியமாக பண்ணுவதற்கு முழுமையாக நம்ம ட்ரேடிங் ஆசெட்ஸை வந்து யார்கிட்ட கொடுத்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா பாட்ஸுக்கிட்ட, ஏஐ ஏஜென்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டோம். அப்படி ஏஐ ஏஜென்ட்ஸ் கிட்ட ட்ரேடிங்கை நம்ம ஒப்படைத்த பிறகு நம்ம எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. இந்த ஏஜென்டிக் எக்கனாமியில் நம்ம எதிர்கொள்வது 4 முக்கியமான கேள்விகள். முதலாவது கேள்வி, ஹவு டு வி ட்ரஸ்ட் AI agents. ரெண்டாவது, how do we hand over our assets to the bots அல்லது AI agents? How do we mitigate the potential attacks by the bots or the agents? இது மூன்றாவது கேள்வி. கடைசி கேள்வி, how are we going to fill the security gaps present in this particular agentic economy? இந்த 4 கேள்விகளுக்கும் விடையாக வந்திருக்கிறது தான் ஒரு டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜியை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பேச போகிறோம், விரிவாக எளிமையாக இந்த வீடியோவில். Come on, let's get into the video. ஏஜென்டிக் எக்கனாமியில் இருந்த 4 முக்கியமான கேள்விகளுக்கும் விடையாக வந்திருக்கிறது தான் KYA. அது என்ன KYA? KYC தெரியும். வாட் இஸ் KYA? நோ யுவர் கஸ்டமர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு சிம் கார்டு வாங்கணும்னாலும் சரி, பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் நோ யுவர் கஸ்டமர்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுத்த பிறகு தான் எல்லா வேலையுமே நடக்குது. பட் வாட் இஸ் KYA தென்? நோ யுவர் ஏஜென்ட். இதுதான் KYA. மைக்ரோசாஃப்ட்ன்ற ஒரு நிறுவனம், ஆரக்கிள் நிறுவனம் கிட்டத்தட்ட 30,000 பேர், அங்கே ஒரு 20,000 பேரை வந்து மனிதர்களை வேலையிலேருந்து நீக்கிட்டு அதுக்கு பதிலாக ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுவதற்காக அந்த பணத்தை செலவு பண்ணுன்னு சொல்லாங்க. இதில் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் இஸ் ஏஐ. அப்போ ஏஐன்னு சொன்னால் ஏஐ ஏஜென்ட், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏஐ ஏஜென்ட்ஸ் தான் இந்த ஃபியூச்சரில் இருக்க போகுது. அந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் தான் வந்து மனிதர்கள் மாதிரி வேலை செய்ய போகிறாங்க. பட் ஆனால் ஏஐ ஏஜென்ட்ஸை நம்ப முடியுமா? அந்த நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு டெக்னாலஜி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோ யுவர் ஏஜென்ட்ஸ். ஸோ வாட் இஸ் KYA? Know your agent. ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் லேமன் டேர்ம்ஸில், ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து ஒரு காஸ்ட்லியான கார் இருக்குது. நீங்கள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கோ, ஒரு நட்சத்திர விடுதிக்கோ, ரிசார்ட்டுக்கோ போகிறீங்க. அப்படி போகும்போது அந்த காரில் பயணிக்கிறீங்க, போய் நிற்கிறீங்க, நிறுத்தி இறங்குறீங்க. நீங்கள் தான் ட்ரைவ் பண்ணியிருக்கீங்க, இறங்கி நீங்கள் போய் அந்த காரை பார்க் பண்ண மாட்டீங்க. அது மாதிரி நட்சத்திர ஹோட்டல்களில் அந்த காரை பார்க் பண்ணுவதற்குன்னே சில ஆட்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் வந்து வேலட். WALLET கிடையாது, VALET. அவங்க தான் என்ன பண்ணுவோம், அவங்களோட பணியே அதுதான். ஸோ பெரிய ஆட்கள் வரும்போது அவங்க காரை கொண்டு போய் பார்க் பண்ணிவிட்டு கொண்டு வந்து சாவியை கொடுத்துட்றது. அது மாதிரி ஆள் ஒருத்தர் வராரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இறங்குறீங்க, உங்கள் சாவியை அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிங்கன்னா அவர் அந்த காரை கொண்டு போய் பார்க் பண்ண வேண்டிய இடத்துல பார்க் பண்ணிவிட்டு திரும்ப கொண்டு வந்து சாவியை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருவார். இதுதான் நடக்குது. ஓகேங்களா? இதில் என்ன கேட்ச் இருக்குது? அந்த சாவியை வாங்கிட்டு போன மனிதர் KYA பண்ணாதவர். ஸோ அதில் என்ன கேட்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங், அவர் எங்கே வேணாலும் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு போயிடலாம். முதலாவது என்ன பண்ணலாம், அந்த காம்பஸை விட்டு, ப்ரெமிசஸை விட்டு வெளியில் எங்கே வேணாலும் என்ன பண்ணியிருக்கலாம், அந்த காரை ஓட்டிகிட்டு போவதற்கு அவருக்கு அனுமதி உண்டு. அவர் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ரெண்டாவது வந்து அந்த காரை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல லேசாக இடிச்சிருக்கலாம், ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கலாம், ஸோ ஒரு கோடி கிழிச்சிருக்கலாம். ஒன்றும் நம்மளால் பண்ண முடியாது. மூன்றாவதாக உள்ளுக்குள்ளே போய் அந்த காரை ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் தவறுதலாக மறந்து போய் உள்ளே வச்சுட்டு போனிருக்க ஒரு பேனாவோ, மொபைலோ, இல்லைன்னா ஒரு மோதிரமோ எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இது மூணுமே எங்கே சாத்தியம்னு பார்த்தீங்கன்னா, KYA பண்ணாத மனிதராக இருந்தால் இதெல்லாம் நடக்கும். ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அவரை ப்ளேம் பண்ண முடியாது. இதே KYA பண்ணிட்டா அந்த வேலெட்டு, அந்த பர்டிகுலர் மனிதர்கிட்ட நீங்கள் கீயை ஒப்படைக்கும் போதும் ஒரு ஸ்பெஷலைஸ்டு கீயும் சேர்த்து ஒப்படைக்கிறீங்க. அந்த ஸ்பெஷலைஸ்டு கீயோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங், ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ். அவரால் என்ன பண்ண முடியும்னா, ஏற முடியும், காரை ஸ்டார்ட் பண்ண முடியும், ஓட்ட முடியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பவுண்ட்ரிக்கு வெளியில் அந்த காரை ஓட்டிகிட்டு போக முடியாது. இது முதலாவது ரெஸ்ட்ரிக்ஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னா, ஒரு GPS ட்ராக்கர் இருக்கும். அந்த GPS ட்ராக்கர் என்ன இருக்கும், அவரோட ஒவ்வொரு நடவடிக்கை மூவையும் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த குறிப்பிட்ட கேம்பஸ், அந்த குறிப்பிட்ட ப்ரெமிசஸை விட்டு அவர் வெளியில் போவதற்கான சான்சஸே கிடையாது. ப்ரீ அப்ரூவ்டாக, ப்ரீ பிளான்டாக, ப்ரீ செட்டாக இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்குள்ளே, அந்த பர்டிகுலர் காம்பவுண்டுக்குள்ளே மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த காரை கொண்டுட்டு போய் பார்க் பண்ண முடியும். மூன்றாவது, ஐடி டேக் வந்து எதோட பாண்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் வேலெட், அந்த மனிதரோட லைசன்ஸோட பாண்டாக இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் சப்போஸ் அவர் ஒரு காரில் வந்து ஒரு ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்காரு, ஒரு கோடு கிழிச்சிடுறாரு, ஏதாவது சின்ன டேமேஜ் பண்ணிடுறாரு, உள்ளுக்குள்ளே இருக்க பொருள் ஏதாவது காணாம போயிடுச்சுன்னு சொன்னால்
ஹீ இஸ் தி ரெஸ்பான்சிபிள் பர்சன். அவர் என்ன பண்ணால் நீ தான் எடுத்துகிட்டு போன, நீ தான் பண்ணியிருக்கணும், அவர் என்ன பண்ண முடியும், நம்மளால் ப்ளேம் பண்ண முடியும். நம்ம இப்போ பார்த்த இந்த எக்ஸாம்பிளில் காருங்கிறது உங்களுடைய ஆசெட், அந்த வேலட், அந்த மனிதருங்கிறது KYA. இப்போ இந்த ரெண்டுக்கும் உரிய தொடர்புகளை நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஏஜென்ட்டுங்கிறது வேலெட்டு, அதுதான் பாட்டு அல்லது ஏஐங்கிறது. அது என்ன பண்ணணும்னா அவங்க தான் வந்து சில யுக்திகளை வந்து ரன் பண்ணுவாங்க உங்களுடைய அசெட் மேலே. ஃபஸ்ட்டு திங் ஃபார் ட்ரேடிங்காக இருக்கலாம் அல்லது பையிங் செல்லிங்காக இருக்கலாம். அடுத்து வந்து கேஒய்ஏன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷலைஸ்டு கீ வித் ஜிபிஎஸ் ட்ராக்கர். அது இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பாட்டோட பவர் வந்து லிமிட் பண்ணி விட்ரும். இங்கே தான் போக முடியும், இங்கே போக முடியாது, இதுதான் பண்ண முடியும், இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதான் கேஒய்ஏன்றது. மூன்றாவதாக இந்த ஹியூமன் பைண்டிங்கிறது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த காரில் இருக்கக்கூடிய லைசன்ஸ் பிளேட்டு தான் இந்த காருக்கு உரிமையாளர் நீங்கள் தான் அப்படின்னு என்ன பண்ணுது, அந்த பைண்டிங்கை உருவாக்கி கொடுக்குது. அடுத்து வந்து ஸ்டேக்கிங். உள்ளுக்குள்ளே ஸ்டேக் பண்ணி வச்சிருக்கிறது வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து அந்த மனிதர் வந்து கட்டணும். அப்படி கட்டியிருந்தாருன்னா ஆக்சுவலாக அவர் ஸ்க்ராச் பண்ணிடுறாரு, உள்ளே இருக்கக்கூடிய பொருள் எதுவும் காணா போச்சுன்னா அவர் கட்டியிருக்க செக்யூரிட்டி டெபாசிட்லேருந்து எடுத்து நமக்கு வந்து ரிப்பேரிங் சார்ஜஸோ அல்லது அதுக்கான காம்பன்சேஷனோ கொடுக்கறதுக்கு உதவ போகுது. இதுதான் அந்த KYA. ஷார்ட்டாக சொல்கிறதா இருந்தால் KYA அப்படிங்கிறது வந்து இட்ஸ் லைக் மூவிங் ஃப்ரம் அ பிளைண்ட் ட்ரஸ்ட் டு வெரிஃபைடு அட்டானமி. இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் நம்ம காரில் பயணிக்கும் போதும் போட்டிருக்கக்கூடிய சீட்டு பெல்ட் மாதிரி நம்ம சேஃப்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் ஒரு காரை வந்து ஓட்டுவதற்கு எப்படி வந்து லைசன்ஸ் தேவையோ அல்லது ஒரு வேலட் அந்த பர்டிகுலர் மனிதரை வந்து அந்த காரை எடுத்துகிட்டு போய் பார்க் பண்ணுவதற்கு எவ்வளவு ட்ரஸ்ட்டு தேவையோ அது மாதிரி ஒரு ஏஐ ஏஜென்ட்ஸை நம்பி நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அசட்ஸை, நம்மளுடைய பொக்கிஷம் மாதிரி இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள அசட்ஸ், ஆயிரக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள அசட்ஸை கொடுத்தோம்னு சொன்னால் எடுத்துகிட்டு ஓடிடுறதுக்கோ தவறு பண்ணுவதற்கோ அல்லது வேறு ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுவதற்கோ நிறைய சாத்தியக்கூறுகள் உண்டு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி வேணுன்றதுக்காக தான் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த KYAன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது பேசிக்காக அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஃப்ரேம் ஒர்க் டு provide a much needed security, safety, stability, accountability for our assets. இது 3 தரப்புக்கும் யூஸ் ஆகும். ரீட்டைலருக்கு யூஸ் ஆகும், இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு யூஸ் ஆகும், டிஃபை ப்ரோட்டோகாலுக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ரீட்டைலருக்கு இது எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸ். ஸோ நம்மளுடைய ஹார்ட் ஏர்ன்டு மணியை வந்து ஒரு ஏஜென்ட்டுக்கிட்ட கொடுத்துட்டு இழக்க நேரிடாமல் நம்மளுடைய சேஃப்டி மட்டுமே பிரதானமாக கொண்டு இயங்குவது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா KYA. ஆஸ் அ ரீட்டைலருக்கு இது என்னவா பயன்படும்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெஷர்ஸாக இருக்கும், ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும். ரெண்டாவது வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து அக்கௌண்டபிலிட்டி. ஏன்னா அவன் வந்து 100 பேர் 1000 பேர் 10,000 பேரோட பணத்தை வந்து அவங்க டீல் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து அக்கௌண்டபிலிட்டி, யார் ஏதாவது பிரச்சனை வந்து யார் இதுக்கு பொறுப்பேற்பது, அது ரொம்ப முக்கியம். அதில் பொறுப்பேற்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த KYA அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பொறுப்பேற்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த KYA ஃபார் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு. மூன்றாவதாக டிஃபை ப்ரோட்டோகால்ஸ். இந்த டிஃபை ப்ரோட்டோகால்ஸுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி, அது உங்களுக்கு பவுண்ட்ரிஸ் தெரியும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எதை எப்போ செய்யணும் எதை எப்போ செய்யக்கூடாதுன்னு சில ப்ரீ டிஃபைன்டு ஆப்ரேட்டிங் மாடல்ஸை உள்ளே செட் பண்ணி வச்சிட்டோம்னு சொன்னால் அது என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்யும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாது. ஆக 3 தரப்பினருக்கும் மிகப்பெரிய அளவுக்கு பயனுள்ளதாக இருக்க போகிற ஒரு விஷயம் டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ யுவர் ஏஜென்ட். கடைசியாக KYAங்கிறது என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா என்னை நம்புங்க, நான் ஒரு பாட் அப்படின்றதுக்கு பதிலாக என்கிட்ட வந்து கிரிப்டோகிராஃபிக்கலி சைன்டு ஐடென்டிட்டி இருக்குது, ஒரு ப்ரீ செட் ஆப்ரேட்டிங் மாடல் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா KYA. கண்மூடித்தனமாக என்னை நம்பாதீங்க, எனக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை செட் பண்ணி வச்சுட்டு என்னை ஆப்ரேட் பண்ண விடுறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ யுவர் ஏஜென்ட்ஸ். இன்றைய காலகட்டத்தில் ஒரு சிறிய கம்பெனிலேருந்து பெரிய கார்ப்பரேட் வரைக்கும் நிறைய பேரை வேலையில் விட்டு எடுத்துட்டு அதற்கு பதிலாக அந்த பணத்தை வச்சு ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ணுறாங்கன்னா ஏஐ இன்ஜினியை உருவாக்குறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏஐ இன்ஜினெல்லாம் யாரும் உருவாக்குவது கிடையாது. உருவாக்கப்பட்ட ஏஐ இன்ஜின்லேருந்து அவங்க என்னத்தை உருவாக்கிக்கிறாங்கன்னா ஏஐ ஏஜென்ட், அவங்களுக்கு தேவையான ஏஐ ஏஜென்ட்ஸை தான் உருவாக்குவாங்க. அப்படி உருவாக்கப்படுற ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து மனிதர்கள் மாதிரி நம்பிக்கையோட வேலை செய்யுமான்னு பார்த்தா செய்யாது. அதை செய்ய வைக்குவதற்காக ஒரு டெக்னாலஜி இருந்துகிட்ருக்கு. அந்த டெக்னாலஜிக்கு பேர் தான் இப்போ நம்ம பார்த்த KYA, நோ யுவர் ஏஜென்ட்ஸ். ஏஐ ஏஜென்ட்ஸ் அசுர வளர்ச்சி அடையும் பட்சத்தில் KYAன்ற டெக்னாலஜியும் பெரிய லெவலில் அசுர வளர்ச்சி அடையும்.
அதாவது வெரிஃபையபிள் ஐடென்டிட்டின்றது தான் கேஒய்ஏன்றது. அந்த ஏஜென்ட்டுக்கு ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்குறது, மனிதர்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்குறது தான் கேஒய்சின்றது. ஏஜென்ட்டுக்கு ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்குறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஒய்ஏ. இந்த கேஒய்ஏன்றது மிகப்பெரிய லெவலில் வரும்ன்றது எல்லாரோட நம்பிக்கை. ஏன்னா வந்து இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எல்லாமே ஏஐயாக மாறுது, எல்லாமே வந்து ஏஜென்டிக் எக்கனாமியாக மாறிக்கிட்டு இருக்குது. அது மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அது எல்லாத்தையும் நம்பணும்னு சொன்னால் நம்ம கேஒய்ஏ பண்ணி தான் பண்ணப்பட்ட ஏஜென்ட்டை தான் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு தள்ளப்படுவோம். அதனால தான் இந்த டெக்னாலஜியை பற்றி இன்றைக்கி பேசியிருந்தேன். இன்னொரு வீடியோவில் ஒரு நல்ல டெக்னாலஜி, ஒரு கான்செப்டோட உங்களை மீட் பண்ண. அன்டில் தென் பை ஃப்ரம் புகழ்.